வணக்கம் மக்களே. ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஆஷஸ் இதோட முடிஞ்சு போச்சு. ஆஸ்திரேலியா கன்வின்சிங்கா 4-1 அப்படின்னு சீரீஸை ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சுட்டு அப்படியே அந்த WTC ஃபைனல்ஸ் ரொம்ப ரொம்ப கிட்டத்துல இருக்காங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸை ஒயிட் வாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது 4-1ன்றது 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தோட இருக்கிற ஒரு வின்னு. அதனால அவங்க WTC ஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. இங்கிலாந்து ஃபைட் பண்ணாங்க. போன டெஸ்ட் மேட்சும் ஃபைட் பண்ணாங்க. இந்த டெஸ்ட் மேட்சும் ஃபைட் பண்ணாங்க. தேவ் டேக்கன் இட் டு ஃபிஃப்த் டே. அதாவது இந்த ப்ரிவியூலயே ஒன்னே ஒன்று சொன்னோம். இந்த டெஸ்ட் மேட்ச் 5 நாள் போகும். ரொம்ப ஒரு ட்ரூ பிச்சு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் பேட் பண்றதுக்கு சூப்பர்பா இருக்கும். அதுக்கப்புறம் டே 4 டே 5ல இந்த ரஃப் பேச்சஸ் ஈதர் சைடு ஆஃப் த விக்கெட் உங்களுக்கு கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு த பிக்சர்ஸ். ஸ்பின்னர் 33% ஆஃப் த விக்கெட்ஸ் இன் சிட்னி எடுத்திருக்காங்க. யார் யாரெல்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொன்னோம். தட் இஸ் ஷேன் வான், ஸ்டூவர்ட் மெக்கில், நேதன் லயன், இவங்கெல்லாம் விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இவங்க டாட் மர்ஃபியை ஆடி இருக்கணும், அவங்க ஷோயப் பஷீரை ஆடி இருக்கணும் அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணோம். ஆனா இவங்க ரெண்டு பேருமே ஸ்பின்னர்ஸ் ஆடல. ஆனா அதுல உங்களுக்கு என்ன டாக்கிங் பாயிண்ட்னா பாத்தீங்கன்னா, வெப்ஸ்டர் பியூட்டிஃபுல்லா போட்டார் ஆஃப் ஸ்பின்னர். அவர் போடுற ஆஃப் ஸ்பின் சருக்கு புருக்குன்னு கண்ணா பண்ணான்னு திரும்பிச்சு. இங்கிலாந்து ஒன்னே கரெக்டா பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து பேட் அட் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இங்க என்ன சொன்னோம்னா, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 401, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 309. இந்த டெஸ்ட் மேட்ச்ல விக்கெட்டே எடுக்க முடியாது. தேர்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 290, ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 278. இதுல வின் ஃபேக்டர் என்னன்னா, how much you occupy the crease, that is going to be the most important thing. என்ன அதுக்கப்புறம் டாப் 5 ஹையஸ்ட் சேசஸும் இங்க சொன்னோம். டாப் 5 ஹையஸ்ட் சேஸ்ல டாப் மோஸ்ட் சேஸ்ட்னு பாத்தீங்கன்னா 282 for 2 ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இன் 2006. என்னதான் உங்களுக்கு இந்த பிச்சு ட்ரூவா இருக்கும், விக்கெட் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும், ஈவன் ஆன் இன்னிங்ஸ் 4னாலும் ஒரு 280 280ல இருந்து 320, இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ டஃப் டாஸ் டு சேஸ். அப்படிங்கும் போது இங்கிலாந்து எங்க விட்டாங்க அப்படின்னா, இப்ப பேட் பண்ணாங்க. இப்போ ஒன்னே ஒன்னு சொன்னா, அவுட் டு ஆக்குபை த கிரீஸ் இன் லாங்கர் பீரியட்ஸ். ரெண்டாவது, விச் டீம் இஸ் கோயிங் டு போல் எக்கானாமிக்கலி டு கீப் த ஆப்போசிஷன் க்ளோஸ் டு 3.2 அண்ட் ஓவர் அப்படின்னு. ஏன்னா ரன் ஃப்ளோ போயினே இருக்கும். இங்க ஒரு 30 பால் ஆடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி 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 ஆடிட்டே இருக்கணும். பேட்ஸ்மேன் ஷுட் கேரி ஆன் what they have got once they got set in. இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 227 for 3. they were in an absolutely commanding position. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. but 227 for 3 where someone like Joe Root is batting so well, Harry Brook is batting so well, the partnership is progressing on dangerous propositions அப்படிங்கும்போது, that is where England had a chance to score 500 and really take the game out of the opposition. இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டே இருக்கோம். உலகத்துல இருக்கிற எல்லாருமே அவங்களோட அப்ரோச் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஹாரி ப்ரூக் ஸ்கோர்ட் இஸ் ரன்ஸ் 84 of 97 balls in the first innings. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியாவும் ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் அட்டாக் பண்றேன் அப்படின்னு திருப்பி ஆடி ஆடி, ஜெமி ஸ்மித்தும் அதே மாதிரிதான் நல்லா ஆடி விக்கெட்டை கொடுத்தாரு. உங்களுக்கு வில் ஜாக்ஸும் அந்த மாதிரிதான் ஆடி ஒரு விக்கெட்டை கொடுத்தாரு. அவங்க they ended up with 384. they batted only 97.3 overs. can you believe it? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் சிச்சுவேஷன்ல இருந்துட்டு உங்களுக்கு 226 for 3 இருந்துட்டு, after the end of 47 overs, you only batted 50 overs for the rest of your 7 wickets. That is a major difference where you see Australia batted 133.5 overs. The talking point of the game அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஆடின அந்த 36 ஓவர் தான். ஏன்னா ஃபைனலா உங்களுக்கு லோ டார்கெட் ஆஃப் 160 கொடுத்த போது ஆஸ்திரேலியா didn't chase it convincingly. ஆஸ்திரேலியா எப்படி ஜெயிச்சாங்க? they lost 5 wickets. there was some muscle in the chase.
இப்ப வந்து அன்பார்ச்சுனேட்டா உங்களுக்கு வந்துட்டு இஃப் தே ஆர் நாட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இதுக்கு வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி பாருங்க ஸ்டார்க்கோட கான்ட்ரிபியூஷன் ஒன்லி 2 for 93 இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு நீசர் பாருங்க 18.3 ஓவர்ஸ்ல 60 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ் வித் எக்கானமி ஆஃப் 3.2. போலண்ட் பாருங்க 26 ஓவர்ஸ் 85 ரன்ஸ் வித் எக்கானமி ஆஃப் 3.3. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு என்னன்னா அதுதான். இப்ப அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போயிட்டாங்க, வெப்ஸ்டர் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மோஸ்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட்லி வேர் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் தீஸ் டூ கைஸ், தட் இஸ் நீசர் அண்ட் போலாண்ட். அவங்க என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணல. ரெண்டு பேரும் நீசர் காட் 4 for 60, போலண்ட் காட் 2 for 85 இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, தே அலௌட் ஸ்டார்க் டு கோ ஆல் அவுட். ஸ்டார்க் வெண்ட் அட் 4 and over 23 ஓவர்ல 2 for 93. அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போர்ட் போலர்ஸ் எல்லாருமே ரன்ஸுக்கு போனாங்க. ஆனா உங்களுக்கு பாருங்க 45 overs has been bowled. இப்ப இங்கிலாந்து ஆடின 97 ஓவர்ஸ்ல 45 overs have been bowled close to 3.2 an over by Neser and Boland. In spite of that England scored 384. இந்த பிட்ச் வந்து எவ்வளவு ட்ரூவா இருக்கும் பாருங்க. இதே பாருங்க ஆஸ்திரேலியா ஸ்கோர்ட் அட் 4.24 an over. இப்போ we will come back to England's bowling. Bryden Cars went for an economy of 4.8. Matthew Potts went with an economy of 5.6. Stokes went with an economy of 3.4. Jacks 3.8. உங்களுக்கு ஜாஷ் டங் மட்டும்தான் உங்களுக்கு 3.2 போனாரு. இதே மாதிரி வி ஸ்போக் அபவுட் திஸ் அட்டாக் பீயிங் ஸ்லைட்லி ஒன் டைமென்ஷனல் அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்கணும், தே ஷுட் ஹவ் பிளேடு ஷோயப் பஷீர். அங்கதான் தட் இஸ் வேர் த டிஃபரன்ஸ் கம்ஸ் இன் டு த பிக்சர். இப்போ இவங்க பாருங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், வீரேந்தர் சேவாகா இருக்கட்டும், we are not going to advise them, we are going to tell them to block, occupy the crease. occupy the crease அவுட் ஆயிடுவாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து that is how they play. They survive by attacking the opposition. That has been the success story for them. ஸோ இப்போ டிராவிஸ் ஹெட்டை விட்டீங்கன்னா மற்றவங்க எல்லாம் பாருங்க உங்களுக்கு ஸ்டீஃபன் ஸ்மித் வந்து ஸ்கோர் பேட்டட் 220 balls. யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து அவர் 138 ரன்ஸ்ல உங்களுக்கு வந்து 70 runs in boundaries. That is exactly the 50% of the total runs is scored. That is 138. எப்படி ஆடினார் பாருங்க, அப்படி இப்படி அங்க இங்கன்னு. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எல்லாருமே பாருங்க. அதுக்கப்புறம் கிரீன் பாருங்க, he made a contribution. அதுக்கப்புறம் வெப்ஸ்டர் பாருங்க, வெப்ஸ்டர் made a top class contribution. வெப்ஸ்டரும் பாருங்க 71 runs, only 7 boundaries, that is 28 runs in boundaries, and scored at a brisk pace of 80 strike rate. எப்படி ஆடினார் பாருங்க, டிராப் பண்றன்னு தள்ளி கிள்ளி அங்க இங்க. தட் இஸ் வேர் எக்ஸாக்ட்லி த டிஃபரண்ட் லைஸ். இப்ப அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்ப நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 180 ரன் லீடு கொடுத்துட்டீங்க. அவங்க கண்டிஷன்ஸை கரெக்டா அசஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, பிகாஸ் த டெஸ்ட் மேட்ச் இஸ் கோயிங் ஃபாஸ்ட். உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பிளே இருக்கு. ஒரு 45 ஓவர் 50 ஓவர் பக்கம் பிளே இருக்கு. த டெஸ்ட் மேட்ச் இஸ் ஃபினிஷ்ட். Had England thought in the manner where, okay, fine, I'm going to grind, I'm going to take, you to a lead of around 240, ஒரு மாதிரி போயிருக்கும் மேட்ச். ஒரு 70 ஓவர்ல 240 அப்படின்னா கூட ஆஸ்திரேலியா இஸ் நாட் கோயிங் டு டிஃபெண்ட். ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் உங்களுக்கு போயிருந்தா கூட ஆஸ்திரேலியா would have taken the approach of chasing down the target, and that is what the blueprint that has been set right from the era of Steve Waugh. இப்ப நீங்க வந்து 240 70 ஓவர்னா ஒரு 21 for 2 in 11 ஓவர்ஸ்னா மற்ற டீம்லாம் என்ன பண்ணுவாங்க, வானாம்பா நீ 3-1 சீரீஸ் ஜெயிச்சிட்ட, இது நீ தோத்துட்டீங்கன்னா WTC பாயிண்ட்ஸ் போயிடும், அதனால வந்துட்டு ஐ வில் ட்ரை அண்ட் பி காஷியஸ். அதுக்கப்புறம் பார்க்கலாம், ஒரு 55 ஓவர் ஆடலாம். கடைசி 15 ஓவர்ல கொஞ்சம் ரீச்சுக்கு வர்ற மாதிரி இருந்ததுன்னா தென் வி வில் ட்ரை அண்ட் புஷ் ஃபார் அ விக்டரின்னு போவாங்க. ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஆடுற டீமே கிடையாது. ஆட் இங்கிலாந்து செட் 214 70 ஓவர்ஸ். அந்த காலத்துல நிறைய மேட்ச் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க உங்களுக்கு ஆஸ்திரேலியால. இந்த மாதிரி ஒரு டார்கெட் செட் பண்ணி 5th டே பாத்தீங்கன்னா மேட்ச் அப்படியே ஒரு டெல்ல டிரா போற மாதிரி இருக்கும். டப்பு விக்கெட் வந்து டேரன் காஃப் அந்த காலத்துல ஹேட்ரிக்லாம் எடுத்து மேட்ச் வந்து அன்இமேஜினபிள் டர்ன் அரவுண்ட்லாம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா நான் 180 ரன் கொடுத்துட்டேன் அப்படிங்கும் போது அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு டிஃபீட் பாடி லாங்குவேஜ்லயே ஆடினாங்க. சீரீஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஓகே நம்ம ஆடுற வரைக்கும் ஆடணும், ஒருவேளை ஜெயிச்சோம்னா சந்தோஷம், ஒருவேளை தோத்தா பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்லயே the batsmen set themselves up, which was disappointing to see.
இப்போ இந்த ஒரு பையன் ஜேக்கப் பத்தல் ஆடி காமிச்சா பாருங்க, ரேட் ஜேக்கப் பத்தல் வெரி ஏர்லி. ஏன்னா ஒன் இஸ் டெக்னிக்கலி சவுண்டு, ரெண்டாவது டெம்பரமெண்ட். அந்த டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி ஆடுறதுன்னு இந்த ஹோல் சீரீஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கணும்னா, ஈவன் தோ ரூட் காட் ஸ்கூ 200s, there was up and down series for Joe Root. Joe Root is an absolute legend. ஜேக்கப் பெத்தல்ஸ் இன்னிங்ஸ் ஸ்டூட் அவுட் ஆஃப் எவ்ரி திங். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அப்ளிகேஷன் பியூட்டிஃபுல்லா விட்டா ஆடினாரு. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. இப்ப இங்கிலாண்டோட பேட்ஸ்மேன், டாப் 7 பேட்ஸ்மேன், வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் தம் லீவிங் பால்ஸ் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் இன் த ஃபர்ஸ்ட் 20-25 பால்ஸ்? நெக்லிஜிபிள். நெக்லிஜிபிள். தட் இஸ் வேர் த டிஃபரன்ஸ் லைஸ் வென் யூ பிளே டெஸ்ட் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட்ல உங்களுக்கு நீங்க நம்பர் 5 இருக்கட்டும், நம்பர் 6 இருக்கட்டும், நம்பர் 7 இருக்கட்டும், if you don't have that patience and art of leaving balls outside the off stump, it is going to be difficult to construct an innings. pitch 2 இருக்கலாம், bowling கொஞ்சம் வீக்கா இருக்கலாம், no matter what. நீங்க ஓகே bowlers டயர்ட் ஆயிட்டாங்க, அப்ப நான் 4 விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் நான் விழுந்ததுக்கு அப்புறம் வரேன், bowlers டயர்ட் ஆயிட்டீங்க, no matter what, you need to get your eye in as a batsman. அது என்ன, இந்த ஃபர்ஸ்ட் 20-20 balls over you going to construct your innings taking it forward to the big score. நீ விட்டாடாம ரீச் பண்ணி அங்க ஆடுறீங்க, 2 எட்ஜ் இங்க போகுது, ஒரு இன்சைட் எட்ஜ் இங்க போகுதுன்னா you will never get confidence. When will you get a confidence as a batsman? When you know that the bowling unit is not troubling you, when you know that you are leaving balls well, when you know that you are middling the balls well early on in that crucial phase of 20-25 balls. அந்த ஆர்ட்டை இங்கிலாந்து அன்பார்ச்சுனேட்டா மாஸ்டரே பண்ணல. செகண்ட் இன்னிங்ஸ் ஹாரி புரூக் என்ன பண்ணாரு, 42-48 பால். ஜெமி ஸ்மித் எப்படி அடிச்சு அவுட் ஆனாரு. வில் ஜாக்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா their template has not changed whatsoever. அவங்க நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, இந்த டெஸ்ட் மேட்சும் நான் இங்கிலாந்துக்கு ஏன் எட்ஜ் கொடுத்தேன்னா, I thought that after winning the test match the last time, they will come up with a refreshed approach to see that it's always better to end up a series 3-2 losing rather than 4-1 அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் அவங்களோட அப்ரோச் சேஞ்ச் பண்ணி ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் அவங்க ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, சீ தர் பேட்டிங் ஆர்டர். இன்னொன்னு ஷோயப் பஷீர் அவங்க ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, ஷோயப் பஷீர் ஆடல, தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் வென் யூ ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் யுவர் அப்ரோச் ஆன் டெஸ்ட் கிரிக்கெட், ஒரு ஃபர்ஸ்ட் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஆக்குபைங் த கிரீஸ். நீங்க என்னதான் பேட்டிங் லைனப் இருந்தாலும் சரி, ரூட் மாதிரி ஒரு லெஜெண்ட் இருந்தாலும் சரி, ப்ரூக் மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் who can சேஞ்ச் த கேம் ஆன் இன் ஒன் செஷன், பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாலும் சரி, டக்கட் மாதிரி someone was established himself, இந்த மாதிரி ஒரு பிளேயர், ஜேக்கப் பெத்தல் மாதிரி ஒரு ரைசிங் ஸ்டார், நீங்க எப்படி இருந்தாலும் if you are not going to change your approach, if you are not going to play according to the test demands, you have got no chance to win. You will start losing home and away against any opposition. Unfortunately, Australia பாத்தீங்கன்னா they were strategically very clear. ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா the way they adapted to the conditions, அவங்களோட கேம் பிளேவை என்ன அழகா சேஞ்ச் பண்ணி பேட்டிங்லயும் சரி bowlingலயும் சரி, எக்ஸப்ட் டிராவிஸ் ஹெட்டை விட்டுருங்க. அவரை தவிர மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப மிச்சேல் ஸ்டார்க்கே விட்டுருங்க. மிச்சேல் ஸ்டார்க்கும் நீங்க ஒரு சில சுச்சுவேஷன்ல கெட் போல்ட் அவுட் ஃபார் 180 180க்கு நீங்க ஆல் அவுட். ஆஸ்திரேலியா ஒரு நல்ல ட்ரூ பிச் அப்படின்னா மிச்சேல் ஸ்டார்க் ஓடி டிஃபென்சிவா போடுவாரு. பேட்ஸ்மேன் தப்பு பண்ணட்டும், அதே சேனல்லயே போடு. இப்ப சொல்லியிருப்பாங்க நிறைய போலிங் கோச்சஸ் எல்லாம், டாப் ஆஃப் ஆஃப் ஸ்டம்ப் ஹிட் த ஃபோர் ஸ்டம்ப் சேனல் வாங்க. சேனல் எல்லாம் கிடையாது மிச்சேல் ஸ்டார்க்கு. ஒரு சியரிங் இன்ஸ்விங்கர் போடுவாரு, ஒரு பால் அப்படியே டீஸ் பண்ணுவாரு வைடா, ஒரு ஃபிஃப்த் ஸ்டெப்புக்கு அப்படியே உங்களுக்கு டிரைவ் அடிக்கிற மாதிரி. இன்னொரு பால் ஒரு சியரிங் ஏர்க்கர் வரும், ஒரு பவுன்சர் வரும். 6 பால் ஒரு இடத்துல போடவே மாட்டாரு. தட் இஸ் ஹவு மிச்சேல் ஸ்டார்க் ஃபங்க்ஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு 2 பிளேயர் உங்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்லயும் இருந்துதான் ஆகணும். எல்லாரும் நீ கன்வென்ஷனா புக்கை பார்த்து கிரிக்கெட்ல ஆட முடியாது. So apart from that, see how the others adapted, be with their bowling roles எல்லாம் என்ன பியூட்டிஃபுல்லா ரோல் கிளாரிட்டி. போலண்ட் எப்படி போட்டார், போலண்டோட ரோல் என்ன இதுதான், நீசரோட ரோல் என்ன இதுதான். ஓகே, ஸ்டார்க்கு ஒரு எண்டு அந்த மாதிரி ஆல் அவுட் போறாரா இதுதான். அங்க பாத்தீங்கன்னா கேரி டிஃபென்ஸ் ஆடுறதுக்கு கேரி இருக்காரு, டிஃபென்ஸ் ஆடுறதுக்கு ஸ்மித் இருக்காரு. அவரு இதுவா ஹேமரன் டாக்ஸ் போறாரா, டிராவிஸ் ஹெட் போட்டோம். கிரீன் ஹேமரன் டாக்ஸ் போறாரா, போட்டோம். கவாஜா டிஃபென்ஸ் ஆடுறாரு. 160 தான் டார்கெட் இவங்களுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஹெட் அதே மாதிரி தான் ஆரம்பிச்சாரு. இவங்க 2 பேருமே எப்படின்னா, இந்த பிச்ல கொஞ்சம் ஸ்பின்னாசிக் தான் இதுவா இருந்தது, ரஃப்ல இருந்து திரும்பிச்ச ஒழிய ஃபாஸ்ட் போலர்ஸ் இன்னும் ட்ரூவா தான் இருந்தது டே ஃபைவ்ல. ஸோ அவங்க எந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்தாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இங்கிலாந்து எனி எட்ஜ் வாட்ஸோ எவர். 10 ஓவர்ல 60 நோ லாஸ். ஸோ அந்த அப்ரோச் வெரி கரெக்ட். ஏன்னா யுவர் ஒன்லி டிஃபெண்டிங் 160.
160 நீங்க வந்து சேஸ் பண்ணி தோக்கறதுக்கான சான்சஸ் when you get into a shell like 27 for 3 in 14 overs. They don't want to give that chance to England. அதனால இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரன் பால் ஆனாங்க. டிராவிஸ் ஹெட் ஒரு அடிச்சாரு 35 பால்ல 29, வெதரால்டு 40 பால்ல 34, லபுஷன் 40 பால்ல 37, அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்தும் பாத்தீங்கன்னா 12 பால்ல 12. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு 5 விக்கெட் 121 for 5 ஆன உடனே ஒரு 40 ரன் அவங்களுக்கு தேவைப்பட்டது. 40 ரன் தேவைப்பட்டோட தான் ஒரு கேரி வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. இவன் வந்து they know that they are going to win. ஏன்னா வந்து இந்த bowling attack பாத்தீங்கன்னா it is going to be very difficult. ஜேக்கப் பத்தல் is coming in as a one change bowler and Will Jacks is coming as a two change bowler. Root is coming as the fifth bowler. அப்படிங்கும்போது they have realized what importance and what impact spinners creates later on, which we reflected. Spinners will come into the picture on innings 3, innings 4 and day 4 and day 5 அப்படின்னு. இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பியூ வெப்ஸ்டர் வந்துட்டு நானே எதிர்பார்க்கல. I don't know in my any inch of a knowledge that he can bowl off spin. டீசென்டாவே போட்டாரு, 3 விக்கெட் எடுத்துட்டாரு. வைட்டல் விக்கெட்ஸ் உங்களுக்கு 3 விக்கெட் வந்து இங்கிலாந்தோட செகண்ட் இன்னிங்ஸ்ல பியூ வெப்ஸ்டர் எடுத்துட்டாரு. ஸோ அவங்களுக்கு அந்த பிளான் வந்து தேவோட ஆல்ரெடி செட் அப் திங்கிங் தட் ஓகே நான் பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றேன், வெப்ஸ்டர் வச்சே நான் போடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேர் போலாண்டு நீசரும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் த இன்னிங்ஸை. ஒரு பக்கம் ஸ்டார்க் அட்டாக் பண்ணுவாரு, நான் பேட்டிங்கை லென்தன் பண்ணிடுறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, வெப்ஸ்டரை வச்சு மேனேஜ் பண்ணிடுறேன்னு. When an off-spinner has bowled 16 overs in the third innings, that England batted with 64 runs and 3 wickets, they are very clear about their plans. நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, ஏன் சார் வெப்ஸ்டர் போடுறாருன்னா ஜாக்ஸை நீங்க கனெக்ட் பண்ண மாட்டீங்களா, ரூட்டை நீங்க கனெக்ட் பண்ண மாட்டீங்களா? நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். But what impact as Root and Jacks have made in the 4 test matches as a bowler, apart from a fill-in bowler to really rest the tiring legs of fast bowlers? That is the only question I am asking. அதை தவிர என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல அவங்க. அப்படிங்கும் போது இந்த சிட்னில ட்ரெடிஷ்னலா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் லேட்டர் ஆன் அந்த டெஸ்ட் மேட்ச் வருவாங்க. அப்படிங்கும் போது அவங்க அதை ஆடி இருக்கணும். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாஸ் பிளேயிங் 11. இங்கிலாந்து சரி, ஆஸ்திரேலியா அந்த பேட்டிங் லைனை வச்சு 500+ அடிக்கிறாங்கன்னா தட் இஸ் தேர் அப்ரோச். That is, they're occupying the crease 40 overs more than England. That set the tone. That was a decisive factor of the game. England unfortunately has not learned, but at least they have put up a fight. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. இந்த டெஸ்ட் மேட்சும் வந்துட்டு வந்து டே 5 வரைக்கும் எடுத்துட்டு போய் ஒரு 5 விக்கெட் எடுத்தாங்க. தேர்ட் டெஸ்ட் மேட்சும் they fought actually, they took it to a distance. அப்படிங்கும் போது there are some positive signs. நானா தான் அதே சொல்லுவேன், டெஸ்ட் சீரீஸ் ஒரு சீரீஸ், டெஸ்ட் சீரீஸ் எனி சீரீஸ், ஒரு சீரீஸை தோத்துட்டு these are all the positives. சீரீஸ் தோத்தா பாசிட்டிவ்ஸ் தான் எதுவுமே கிடையாது. It's only negative. Series தோத்துட்டு let me look at the positives. நான் எல்லா சீரீஸும் தோத்துட்டு you are going to reflect the same thing. Let me reflect the positives. எப்ப நீ சீரீஸ தோத்துட்டு when you take it on your chin on the right earnest way, அப்பதான் நீ அடுத்த டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு அடுத்த டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு யூ கேன் டூ பெட்டருங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரே பாசிட்டிவ் சைன் இங்கிலாந்து ஃபாட் இந்த லாஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சஸ், அவ்வளவுதான். அதை வச்சுன்னு அதை ஒரு பாசிட்டிவ் சைன் எடுத்து நீங்க சிரிச்சுனே வந்துட்டு அடுத்த சீரீஸுக்கு நீங்க போனீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு வின். குடோஸ் டு ஆஸ்திரேலியா, they played like a champion. They proved why they are world champions. They are one step closer to the WTC final. Still lot of cricket left to be played. திரும்பி வருவோம். Our next episode is going to be the review between Johannesburg Super Kings and Paul Royals, which is going to be played tonight. அதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுவோம். Johannesburg Super Kings ஜெயிச்சா they will be on the top of the table and they'll be one step in the playoffs. Paul Royal ஜெயிச்சா they are definitely going to get into the mix of getting more closer to the playoffs. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. I'll also again come back and do a review on India's first ODI against New Zealand, which is going to start in Vadodara. Until I come back and entertain you for those 2 episodes, thanks a lot and bye-bye.